लड़का किधर जाता रे? आया आया नमस्ते வணக்கம் பாப்பா. நீ தமிழா? ஆமா அம்மா. நானும் தமிழ் பொண்ணுதா. என்ன அப்ப வசதியா போச்சு. நான் பொண்ணு ஒண்ணியோ எங்க அப்பா அம்மா அப்படி சுத்தமா செத்துட்டாங்க. என்ன ஏன் ஒரு மழை வச்சு சொல்றதானா? சுத்தமா செத்துட்டாங்களா? எங்க வீடு வேற எங்க இருக்குது? எங்க இருக்குது? சாராய கடை சந்தில் இருக்குது. அங்க தாயம்மா இருக்கணும். பரவாயில்ல. சாராயத்தை குடிச்சிட்டு திண்ணி மேல உட்காந்து வீடு கத்திராம பழகுது பாத்துக்கிறாங்க. அந்த முன்னாடி போட்டு தலைவருக்கும் எதிர் விட்டு ஏகாம்பரம் மூளை விட்டு முனியாண்டி அண்ணா கட்சி விட்டு காசி அண்ணா பக்கத்தரு பால் அண்ணா நடுத்தரு நாராயணன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க? கொண்டு போய் சேட்டு வீட்டுல வேலைக்கு விட்டாங்களா? அவங்க தமிழே பேசப்படுறாங்க. ஏ லடிக்கி இத்தனை ஆத்தே பச்சார் பேச்சாத்தே காக்கடியில ஜல்தி ஜல்தி ஆவா. என்னம்மா சொல்றாங்க? பொண்ணுங்க வாடி மார்க்கெட்டுக்கு போடி பதார்த்தம் வாங்கிட்டு சீக்கிரம் வாடின்றாங்கண்ணா. ஓ அவங்க இஞ்சில பேசுறாங்களா? கொத்தமில்ல பேசுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு லேடியா ரேடி அடி அது கூட தமிழ்பா லடிக்கின ராயபுரம் சமூகம் ஆனோ. என்னம்மா சொல்றாங்க? ராயபுரம் போற சாயங்காலம் வரேன்னு போயிட்டாங்க. அந்த ரேடியோ சேனலுக்குதா அது அப்படி திருப்பிக்கினே வந்தேன். என் கல்லெடுத்து போட்டு ஓடிச்சது தானே திருப்பின்னு வந்த. நீ கழுத திருப்பின பாரு. அது என்ன சொல்லுது? என்ன சென்னை வானொலி நிலையன்னுது. ஓ தமிழ்ல தமிழ் தான் பாட போகுது. ஓ தமிழ் தான் பாட போகுது அப்படின்னு ஆசையா இருக்கிறேன். ஹிந்தி பார்த்தேன். எப்படி அம்மா? மொழி குருட்டானா मुझे गुरु गाना मैं गुरु गाना मुझे गुरु பாட்டுனா பாப்பா நீ ஆடும்போது இவருக்கே கிளம்புமா ஏரி வேலைக்கு போயிட்டு விரால குச்சாந்து எப்படி பெறால எடுத்துட்டு நறுக்கு உன் கூட டான்ஸ் ஆடணும்னு ஆசை கிளம்புதா? ஹிந்தி பாடுத பாண்டிச்சேரி சேனல்ல வைப்போமே. பாண்டிச்சேரி சேனல் அப்படின்னு திருப்பினேன். புதுவை வானொலி நிலையம். அப்பா இது ஹிந்தி தமிழ் பாட போகுது. அதுவும் ஹிந்தி பாட்டுனா எப்படிமா? டெல்லிக்கு யாருமே நீ ஆடும்போது எல்லாமே ஆடுதுமா. தமிழ்லாம் ஆடாதுரா. கம்பளு வலியுது செயின். சரி இதுவும் ஹிந்தி पाड़ते ना तांपाटे तो सेठ वंदार ये लड़की ना राजस्थान में जाता है सिर्फ बजों में आता है घर में वाचमैन கூட लाई घरी घर में बंद करते हैं ना தண்ணி சொல்றாங்க ராஜஸ்தானுக்கு போறாங்களா கல்யாணத்துக்கு 7 நாள் ஆகுமா வாட்ச்மேன் கூட வீட்ல எல்லாம் உல்டா பல் போட்டு நிறுத்தினாங்களா வெறுப்பா இருந்த தனியா அந்த வெறுப்பு தான் அடிக்கும் அந்த காலத்து டிவி வேற இந்த காலத்து டிவி வேற இருக்குது அந்த காலத்து டிவினா முடுக்கணும் இப்போ இனிமே இந்த பேச்சு பத்தி ஆகுதா ரிமோட்மா அம்முகணும் பாரு சந்துல டிவி தெரியுதுன்னா சந்துல கூட டிவி தெரியும் கவிதை சன் டிவி அது அதுல ஓட்டியன்னா பழைய பாட்டு என்ன பாட்டு ரோசாப்பு ரவுக்காரில சென்னை புளியாந்தோப்புலயா நடராஜ் தேட்டர்ல தான் 100 நாள் ஓடுச்சு இப்போ ஹிந்தி பாட்டு பண்ண சோலை அமிதாப் பச்சன் ஐயா அவரு 100 நாள் ஓட்டுனாங்க அந்த படம் என்ன பாட்டுமா அதுல ஓட்டி என்ன
சொல்லு. மாமி ஒரு நாம யோசனை பண்ண பாடணும் எல்லாம் சிரிச்சிட்டீங்க. நான் அரிமா ஆடனேம்மா. என்ன மாதிரி பொண்ணு இந்த பூமியில பொறக்கூடாதுன்னா ஏம்மா என்ன நான் பொண்ணா பிறந்தது பாப்பா நான் பொண்ணா பிறந்தது பூமியில புடி மண்ணா பிறந்திருக்கலாம். எதுக்கடி கழுதா புல்லு பூண்டு முளைச்சிருக்கோம், ஆடு மாடு தின்னு இருக்கோம். இந்த மாதிரி பொண்ணு பிறக்கூடாதுண்ணா. உலகத்துல எல்லாரும் பொண்ணு பிறத்துக்கிறாங்க. ஆமா எல்லாருக்கும் ஒரு தாலி எனக்கு 3 தாலி அண்ணா. ஏம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். அண்ணா நீயும் பித்தளை இரும்பு தகரமா? நானும் தெரியாதான் கேக்குறேன். இந்த மண்ணடி பொருள் என்ன பேச்சு பழம் விட்டியா? இரும்பு அது பித்தளை வாங்குறேன். 3 தாலி இல்லையே அதுக்கு இல்ல அண்ணா சென்னை புலியா அந்த புள்ள பிறந்த இந்த பொண்ணு செஞ்சில இருந்து பார்க்க வந்தாங்க. என்ன எது இந்த அழுவா? அழுவா இந்த அழுவா பார்த்தாங்க. லாரியில பெண் அழைப்பு வருது. அதுடா லாரி எங்க வருது? மருவத்தூர் பிரிஞ்சில ஏறல தக்காளி சாதத்துல ஏறுது. அப்பெல்லாம் வேணா சூத்துல கீழே கத்துது. என்னது அதை செல்லில் அது போனாங்க. செல்போன்மா அதை எடுத்து காதில் வச்சுக்கினாரு. என்னன்னு தெரியல. அச்சிர பக்கத்துக்கு நேரா வந்து லாரி திருப்பி மெட்ராஸ் பக்கம் நிறுத்துறாரு. அம்மா நான் நீ கேக்குறேன் என்ன செஞ்சில கொடுத்த அண்ணா என்ன செஞ்சில கொடுத்த அண்ணா கூட பிறந்தது என்ன வேச்சுன பட வச்சா என்ன பண்ற? ஆறுதலுமா பாப்பா அழுகுது. ஆறுதல் இது மாதிரி கொடுக்காதுண்ணா. தூக்கி பெட்ல போட்டு கொடு ஆறுதல். பாவி பாப்பா அழாதம்மா. இப்படி பண்றதா அனுப்பிக்கிறாடி அம்மா. கத்துக்கடா இப்ப பையா இந்த நேரத்துல கத்துக்கணும். இந்த வயசுலயா என்ன பண்றது? லாரி திருப்பி மெட்ராஸ் விட்டு போயிட்டாங்க. யார் நிக்கல அவளுக்கு கடற்கால மெட்ராஸ்ல காடி முடிச்சுக்கிறா. அப்படி கடக்கிறவங்களா நானு? அந்த கிராமத்துல கடற்கால சீமிச்சிக்கிறா. அப்படி கடக்கிறவங்களா நானு? 5 வருஷம் வயசுக்கு வந்து கடற்கிறாளுக்கும் 7 வருஷம் வந்து காரி முடிச்சுக்கிறாளுக்கும் அப்படி இருந்தவளா நானு? நான் 45 வருஷம் தானே. 5 வருஷம் போறது
அதுக்கு தானே இந்த ஊர் தலைவர்களை சொல்லி உனக்கு ஓஏபி பென்ஷன் வாங்கி கொடுத்துருப்பேன். ஆமா பையா ஓய் இது பெரிய கரம்பா இருக்கு போலடா. என்ன படிச்சு பாப்பாவை சூடாட சூடு கொடுத்துடும். நீ ரெண்டாம் தரமா மதுரையிலனா என்ன மதுரையில கொடுத்த அண்ணா கூட பிறந்த மனநோ வச்சாண்டா வட்டி வருத்து வருத்து மகரானக வருத்து திடீர் ஒன்மை வந்துருத்து கூட்டார்பட்டி கூட வருது. இந்த காலி நலிக்க போகுது. நான் பிறந்ததோ 45 வருஷமா பாக்குறேன். விக்கிற வண்டின்றான். ஒரு பொட்டை கூட வாங்க மாட்டான் அந்த வண்டியா. அது விக்கிற வாண்டிமா ஊர் பேரு வாண்டியா. டீ கடையாண்ட போய் நின்னுதா இதுகளை அடிப்போன்னு வருது. பாப்பா இட்டாராதிங்கோ மாப்பிள்ள தென்னை மரத்தல் தேங்காய் வெட்ட போய் கால் சரிக்கு பாப்பாக்கு 3 முன்னாடி குத்தி அம்மா உனக்கு 3ல 2 போச்சுமா. 3 தாயில போட்டா 3 தாயில 2 தாய் லாரி திருப்பி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கூப்பிட்டாரு அண்ணன் கிட்ட போனேன். பிறந்து நாய ஒரு இடத்துக்கு 2 இடமா போற இடமெல்லாம் இது பேரு ஆயிடுத்து தண்ணிட்டாரு. அதானே ஏற்கனவே சொன்ன மூளை விட்டு முன்னாடி கட்டி விட்டு காய்ச்சி பக்கத்து இருப்பாள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மெட்ராஸ் பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கணும். கிராமத்து பொண்ணு கிராமத்துல பட்டணத்திலே மாப்பிள்ளை விட்டு பாத்துட்டாங்க. ஐயோ என்ன வெக்கம் வருது. பட்டணத்திலே பாத்துட்டாங்க. எந்த ஊருமா? கோடம்பத்து குப்புனுக்கு. நம்ம பொட்டிக்கார குப்பு அவரு இல்லனா அவர் பல்ல பார்த்தாலே பாலாசி 2 பேர். அவரு அழகா இருப்பாரு. என்ன கூட்டி கொடுத்தான்னா தப்பா சொல்ற எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ தப்பா நினைச்சு அடிக்கிற. கட்லு பீரோ மிக்ஸி அடுக்கு சட்டி அப்புறம் இப்படி விட்டா கிளம்புட உமா ஓகா வண்டி. அதோட போயிட்டோம். மரத்தை கொண்டு போய் உட்காடுறோம். அப்புறம் எங்க மாமியை விட்டு தேவையா பாட்டு மணமகளே வலது காலை எடுத்து வச்சுவா அடி குண்ட மகளே வா நீ பாடு. எங்க மாமியார் அருவு காலுக்கு வீட்டு உள்ள இருந்து அருவு காலுக்கு அண்ணாண்டா காமாட்சி வேலை கத்துக்கிட்டு வர்றாங்க. நேரம் மாப்பிள்ள வந்தான். பாப்பா நில்லு என்னங்க சாமான்லாம் ரெடியா? ஓ அவன் 108 தருவான். எங்க அண்ணா 1008 குடுத்துக்கிறாரியா வண்டி. அதுவும் குடுத்துக்கிறாராயா. அந்த வண்டிலாம் எனக்கு செல்லாது. அந்த காலத்து போலீஸ் ஓடினாங்க பெரிய வண்டி. என்ன வண்டி அது? ஒரு பாண்டிச்சேரியில தயார் பண்றாங்களா? என்ன வண்டிமா? ராயல் புல்லட். ராயல் புல்லட் அதான் போனன்றான். அப்படி போன் எடுத்தாங்க. ஆன்லைன் புக்கிங் வண்டி வந்து நிக்குது. ரேடியோ பாடுது. எங்க மாமியார் வந்தாங்க விளக்கு எடுத்துக்கணும். தலை மருமவிலே வந்த வண்டி தூக்கி குடும்ப கஷ்டத்தை தூக்கி நீ கொடுக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து புருஷன் பாத்ரூமுக்கு மூஞ்சி கழுவ போய் அங்க சோப்பு வழிக்க என்ன டாப்பு திறந்து என்ன பண்ற? கண்ணீரை துடைத்து டவுலால் துடைக்கிறீங்க. துடைச்சிருக்கலாமே. ஷட்டால துடைக்கிறீங்க. துடைச்சிருக்கலாமே. உங்க புல்பாண்டு போட்டுக்கிறீங்க. அது துடைக்கிறது துடைச்சிருக்கலாமா? என்னதான் எடுத்து துடைச்சியா? வாங்கின துணி அங்கலம்மா கோயில்ல இருக்கிற ஊர் சுத்திக்கிறியா? என்ன துணியா? வாங்கின துணிமா? வாங்கின துணி கேட்டா கோபப்பட மாட்டியா? என்ன அங்க என்ன எலிகிளி சேர்த்து போய்க்கிறா? அவ்வளோ நாட்டு அடிக்குது. எத்தனை என் மூக்கல வைக்கிறானே அங்கலம்மா. நம்ம அங்க 2 எப்படி போடுவானா? காலைல பாத்திரங்களை காய்ச்சி வாங்கினா இந்த விளையாட்டமா போகும். ஏன்னா விளக்க குடுக்க போறாங்க. விளக்க கையில வாங்க போறேன். அந்த நேரம் பார்த்து புருஷன் பாத்ரூமுக்கு மூஞ்சி கழுவ போய் சோப்பு வழிக்கு அதுக்கு டாப்பு திறந்துக்கிட்டு சேர்த்துட்டாரா. பாத்ரூமில் டப்பு சத்தம் கட்டிட்டாரா. கையில இருக்கிற விளக்கு டப்புன்னு 108 கப்புன்னு நான் எதுக்கா வந்து விற்கிதுன்னு பார்த்தா என் புருஷனை வெள்ள போல வேலை பாப்பாக்கு 3 போச்சு. ஒரு தரம் பாப்பாக்கு 3 போச்சு. 2 தரம் பாப்பாக்கு 3மே போச்சு. சொல்லி போற போல
பாப்பா நான் என்ன சொல்றேன், ஆட்டின்னு போற கைய அப்படி நீட்டின்னு போனீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க. அப்படியே உனக்கு எதனா எடுத்து வைப்பாங்க. காசி பொன் பொருள் மூக்குத்தி இருந்தா கூட கைட்டி போடுவாங்க, காலையில கம்பள கும்பல இருந்தா கூட கைட்டி போடுவாங்க. கேளுங்கள் பெரியவர்கிட்ட விளையாட்டு வினயமா போயிடுதுன்ற மாதிரி குடும்பத்துல வாய்ச்சொல்லி தலைசமை இது ஒரு 1987 கதை கட்டி விளையாடி இருந்ததா. நான் வாய்ச்சொல்லே 3 குடும்பமும் ஆயிடுச்சு, 3 குடும்பமும் இல்லாத போயிடுச்சு. காரணம் இந்த அம்மா என் கூட இருக்கிறாப்பழுது கோவில் கட்டணும் அப்படின்ட்டு 7 வருஷ காலமா எல்லாருக்கிட்டையும் ₹1 ₹2 எடுத்து போய் வெற்றிகரமாக அந்த அங்காளம்மா புண்ணியத்தினால கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இன்னும் பாதி வேலை நிற்கிது. அதுக்காக அன்று எப்படி கொடுத்து உதவிகளோ இது பண்ணி கொடுக்குறோம். வர நீ போமா காசு இருந்தா அதுல போடுற ஏற்கனவே இருக்குது, அதை எடுத்து